இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தாய் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தாய் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு சொன்னேன் இன்னும் பேச கூட தொடங்கல என் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகாத இன்னும் பேச கூட தொடங்கல என் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே சௌமி சௌமி குழந்தை சத்தம் கேக்குது அவ எதுக்கு இங்க வந்திருக்கா ஏதோ மிச்சம் வந்துட்டா நம்மகிட்ட கொண்டு வந்து தர வந்திருக்காளோ இவ இப்படிலாம் ஒரு நாள் வந்து தர மாட்டாள இன்னைக்கு எதுக்கு வரா ஏ சௌமி வீட்ல இருக்கியா இங்கதான் இருக்கேன் வா ஓகேயோ கிட்டிய வர்றியா இப்ப எதுக்கு ஓனர் இங்க வந்திருக்காவ போலீஸ் எதுவும் பின்னாடி நிக்குதோ எதுக்கு கொஞ்சம் பவ்யமாவே பேசும் குழந்தை என்ன விஷயம் சௌமி உங்க அம்மா எங்க உங்க அம்மா உள்ளதான் இருக்கா எது வரனாலும் என்கிட்ட சொல்லு வாட்டெல்லாம் சொல்ல முடியாது உங்க அம்மையை கூப்பிடு ஏன் எதுக்கு என்கிட்ட சொல்ல முடியாது எது வரனாலும் சொல்லுங்க நீங்க ஏதாவது திடீர்னு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா எங்க அம்மையால தாங்கிக்கிட முடியாது அது எப்பத்துல இருந்து இந்த வியாதி வந்துச்சு நீனும் ஆத்தாலும் சேர்ந்தா ஊர் உலகத்துக்கே அதிர்ச்சி கொடுத்துட்டு திரியறிய நாங்க ஒன்னும் அதிர்ச்சி எல்லாம் கொடுக்க வரல கூப்பிடு சாதாரணமா பேச வந்திருக்கோம் எதுக்கு எங்க அம்மிட்ட பேசணும்னு வந்திருக்காவ அப்படி என்ன பேச வர்றாவ ஒரு சமயம் நீ பொண்ணு கேட்டு வந்திருப்பாவளோ சேகர் எதுவும் சொல்லியிருப்பானோ இருந்தாலும் இருக்கும் அம்மையை கூப்பிடுவோம் ஜும்மா 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 இங்க வா என்னம்மா ஜும்மா ஒன்னரவியல் வந்திருக்காவ வந்துட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா என்ன சரோஜாக்கா ஜும்மா வந்தவியல் எப்படி நிக்க வச்சுவா பேசுவா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இரு நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒன்னரவியலே நான் போய் சாரி கட்டிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஏன் சேலை கட்டினா காப்பி போடுவியா ஓனர் ஒரு சமயம் அடுப்பாங்கரையில சேலை கட்டு போனாதான் அடுப்பு எரியுமா இருக்கும் இங்க பாரு குடுமி நாங்க போன கூட சேலை கட்டிட்டு காப்பியை போடு இல்லன்னா தாலியை கட்டிட்டு காப்பி போடு அதெல்லாம் வா இஷ்டம் இப்போ நாங்க பேச வந்தது பேசிட்டு போயிரியோம் இருந்தாலும் நீங்க பெரியவியெல்லாம் வந்திருக்கீங்க நான் போய் சாலையை கட்டிட்டு வந்து காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும் மரியாதையா இருக்கும் ஆமா இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா பால் வாங்க போறேன்னு உன் அம்மக்காரி ஓடுவா இன்னைக்கு என்னமோ புதுசா மரியாதை வாழுது சேலை கட்டியும் காப்பி போடியன்னுக்கிட்டு ஒண்ணு வேண்டாம் நீ சேலையும் கேட்டா காப்பியும் போடண்டா ஏ குழந்தை நீ சொல்ல வேண்டியதா அவன் அம்மக்காரி கிட்ட சொல்லு சில்பாக்கா ஊ வைக்க ஃபங்க்ஷன்க்கா அச்சச்சோ இப்படி திடீர்னு வந்து சொன்னா என்ன பண்ண முடியும் நான் இன்னும் ரெடி ஆகவே இல்ல சௌமி இன்னைக்கே இல்ல நாளைக்கு தான் ஓஹோ அப்படியே நாளைக்கு தான் நான் இன்னைக்கு நினைச்சு பயந்துட்டேன் பயப்படறதுக்கு என்ன இருக்கு ஒரு சேலை கட்டிட்டு வந்தாலே போதும் இருந்தாலும் நாங்க எந்த விதமான முன் தயாரிப்போட இல்லல்ல அதனால தான் சொன்னேன் நீ முன்னாடி தயாரிச்சாலும் சரி பின்னாடி தயாரிச்சாலும் சரி பூவைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க நாங்க வந்துருவோம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லவே இல்ல சௌமி அது எங்களுக்கே தெரியலையே இப்படி திடீர்னு நீ கேட்டா நாங்க என்ன சொல்றது எல்லாமே இங்க திடீர்னு தானே நடக்குது அதனால தான் நானும் திடீர்னு கேட்டேன் ஆமா திடீர்னு எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல ஏற்பாடு பண்ணீங்க ஏ பொண்ணு பிடிச்சு போச்சு அடுத்தது என்ன பூ வைக்கிறது தானே சாரி அதுவும் கரெக்ட் தான் சிலுப்பா நாளைக்கு பூ வைக்க ஃபங்க்ஷனுக்கு வந்துரு சரோஜாக்கா யாருக்குக்கா ஜும்மா என்னம்மா கேள்வி இது உனக்கு தெரியலையோ நாங்க சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்லலனாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப சரி உன் அம்மக்காரி கிட்ட சொல்லிரு நாங்க போறோம் சரி வண்ணரவியலே உங்க மனசுக்கு வந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்தா மன்னிச்சிருங்க ஒண்ணும் தேவையில்ல திருந்தன மாதிரி நடிக்காண்டா ஏய் குழந்தை எதுக்கு செல மாதிரி நின்னுட்டு வா போவோம் சில்பாக்கா நாளைக்கு பூ வைக்க ஃபங்க்ஷன் மறக்காம வந்துருங்க எத்தனை மணிக்கு குழந்தை அது வந்து 11 மணிக்கு அப்படியே சரி வந்துறியும் ஜும்மா வந்துறியான்னு எதுக்கு சொல்றா அப்படியே தான் வருவாவே நம்ம ரெடியா இருந்தா போதும் ஆமா ரெடியான உடனே கப்பல் வந்து கூட்டிட்டு போவோம் நீ ரெடி ஆகி கார் வரோம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதே ஒழுங்கா குழந்தை வீட்டுக்கு வந்து சேரு என்னது குழந்தை வீட்டுக்கு அவ வீட்டுக்கு எதுக்கு வரணும் ஆயிட்ல தானே மஞ்சள் கிளி இருக்கா அவளுக்கு தானே பூ வைக்க போறாவே ஏ சிலுப்பா உன் மவ அவ கொண்டையில பூச்சத்த வர மாதிரியே சாக்காவி நிக்காலே எதுக்கு அது ஒண்ணு இல்லக்கா சும்மாதான் ஆமா பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடுலாம் உண்டுல்ல உண்டு சில்பாக்கா உண்டு வீட்டுக்கு
ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருந்தா தருவேன். முதல்ல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்கக்கா. சரி குழந்தை. சரி சில்பாக்கா, மறக்காம வந்துருங்க, நாங்க போயிட்டு வரோம். சரி குழந்தை, போயிட்டு வா. நான் கூட என்னென்னமோ நினைச்சு கற்பனை பண்ணிட்டேன். இப்பதானே தெரியுது அந்த மஞ்சள் கிளிக்கு தான் பூ வைக்க வர்றாங்கன்னு. வந்த உடனே தெளிவா சொல்லிருந்தா அவியலுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. கிளியரா புரிஞ்சிருக்கும். சே, என்னென்னமோ நினைச்சு எல்லாம் வேஸ்டா போச்சு. சாமிமா பாத்தியம்மா, மஞ்சள் கிளிக்கு மறுபடியும் உடனே மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். கிடைச்சிட்டு போகுது. எனக்குலாம் மாப்பிள்ளை எப்பயோ கிடைச்சிட்டு. ஆனா அதுக்கு ஒரே ஒரு தடைக்கல் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் தகர்த்து எரிஞ்சிட்டாலே போதும். சரிம்மா, நாளைக்கு ஃபங்க்ஷன் வீட்ல சாப்பிட்டுக்கிடலாம்னாலும் காலையில இருந்து அம்மா சமைக்க மாட்டேன். காலையில சோறு பொங்கு குழம்பு இன்னைக்கு கேட்காதம்மா, நேரா ஃபங்க்ஷன் வீட்ல போய் சாப்பிட்டுருவோம். சரியா? இம்மா 12 மணிக்கு தான் சோறு தருவாங்க. காலையில எப்படி சாப்பிடாம இருக்குது? காபி போட்டு குடிச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிடுவோம்மா. சமைக்க வந்தோன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டோன்னு வச்சுக்கியா, ஜூஸ் பிஸ்கெட்டுன்னு ஏதாவது தருவாவே. அதுல 2 இதுல 2 வெட்டுற காய்கறியில 2 வாயில போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். பசியே தெரியாது. சோறு வச்ச உடனே சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்துருவோம். நீ சோத்துலயே இரு எந்நேரமும். வேற என்னமா செய்ய சொல்ற? ஃபங்க்ஷன் தானே, சோறு தானே முக்கியம். எப்ப பார்த்தாலும் சோத்துலயே இருக்காங்க அம்மா. நான் கூட நினைச்சதெல்லாம் கூட்டி வந்துட்டுன்னு நினைச்சேன். பார்த்தா கள்ள தூக்கி என் தலையில போட்டுட்டு போயிட்டாங்க. என் சேகர் கிட்டே என்னால காதல் சொல்ல முடியல. இந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு மட்டும் சேகர் வந்தா கண்டிப்பா என் மனசுல இருக்கதை அவன்கிட்ட சொல்லிடணும். தங்கச்சிமா, அக்கா ஊர்ல இருந்து வர்றது தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாக்கா, எனக்கும் அந்த விஷயம் தான் சந்தோஷமா இருக்கு. அக்கா கொஞ்ச நாள் குழந்தை வீட்டுல தான் இருப்பாவலாம்டா. மஞ்சக்கிளி கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ஊருக்கு போவாவலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்க்கா. தேனம் அப்ப கதை விட்டுட்டே இருக்கலாம். அக்காவுக்கு போன் அடிச்சு கேப்பமா என்னைக்கு வராவன்னு. வேண்டாடா தங்கச்சி, அக்கா வரட்டும், பேசிக்கிடலாம். ஏன்க்கா? அப்புறம் அக்கா நம்ம கிட்ட வரல அது இதுன்னு சொன்னோம்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அவைய வரட்டும், அதுக்கு பிறகு பேசிக்கிடலாம் எதுவா இருந்தாலும். ஏக்கா இப்பயே போன போட்டு அக்காவை வர சொல்லுவோமே. இருக்கட்டும்மா, அக்கா வந்த பிறவே பேசிக்கிடலாம். பாட்டி பாட்டி. எல்லாம் வானர் இங்கதான் இருக்கே, வா. ஐ, எங்க பாட்டி இங்கதான் இருக்காவளா? இப்பதான் சித்தி வீட்ல இருந்தாவே அதுக்குள்ள இங்க வந்திருக்கிய. ஷடோஜா, அக்கா வர விஷயத்த தங்கச்சி மாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்டா. தங்கச்சிமா கேட்டா அக்கா வராவலான்னு போன் போட்டு கேட்கட்டுமான்னு. பாட்டி வேண்டாம் பாட்டி, நானே எங்க பாட்டிக்கு என்ன போன் போடல. நான் வீட்டுக்கு போய் போன் போடுவேன், அதுக்கு பிறகு நீங்க போட்டுக்கிடுங்க. ஓ அப்படியாம்மா, நீ என்ன இந்த விஷயத்த சொல்லலையோ? நான் கூட நீ சொல்லியிருப்பா, நாங்க போட்டு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். வேண்டாம் பாட்டி, நாளைக்கு வேணா போன் அடிச்சு கேளுங்க. இன்னைக்கு போட்டுறாங்க பாட்டி, அப்புறம் என் மேல தான் வருத்தப்படுவாவ. சரிம்மா குழந்தை. குறிச்சி மரியா பாட்டி, நாளைக்கு மஞ்சள் கிளிக்கு பூ வைக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வராவே. நீங்களும் தாத்தாவும் மறக்காம 11 மணிக்கு வந்துருங்க பாட்டி. எல்லாம் வானரு அக்காவும் இப்ப அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவே. கண்டிப்பா நாங்க வந்துருவோம். நீ உட்கார்ல, காபி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போ. இருக்கட்டும் பாட்டி, காப்பில வேண்டாம். இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, நாங்க போயிட்டு வரோம். குழந்தைமா, அடுத்து யார் வீட்டுக்குடா? பாட்டி வேற யார் வீட்டுக்கு இல்ல, செனிப்பர் வீட்டுக்கு தான் போறோம். அப்படியா? சரிம்மா, அப்ப நானும் உங்க கூடயே வந்துடுறேன். என் பேத்திய பார்த்து பேசி 2 நாள் ஆச்சு. சரி பாட்டி, வாங்க போவோம். குறிச்சி மரியா பாட்டி கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா வந்துடுறேன். தங்கச்சிமா, நான் புழுக்க வீட்டுக்கு போயிட்டு பிறகு வரேன்டா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு அக்கா வாராவலாம். அப்போ நானு அக்கா பெரியக்கா 3 பேரும் நின்று ஒரு போட்டோ எடுத்துடணும். அதை பிரேம் பண்ணி எங்க வீட்டு ஆள்ல பெருசா மாட்டணும். இதுதான் என்னோட ஆசை. புழுக்கைமா, புழுக்கை செல்லம், என்னாச்சு இந்த புழுக்கைக்கு? எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கு? ஏ புழுக்கை பாட்டி, வாங்க பாட்டி, வாங்கக்கா. என்னாச்சு? எதுக்கு இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? உங்க அம்மா பேச மாட்டேங்கவளேன்னு நினைச்சு என்ன வருத்தப்பட்டு இருக்கியோ? அது மட்டும் இல்ல பாட்டி, இந்த விஷயம் என்னோட மாமியாருக்கும் தெரிஞ்சு போச்சு. யாரு? என்ன நாகப்பழத்துக்கா? ஆமா பாட்டி, அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து ஏசிட்டாங்க பாட்டி. ஐயோ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. திடீர்னு வந்து திட்டிட்டு போயிட்டாங்க பாட்டி. என்ன சொல்றதுன்னே தெரியல. இனி வீட்டு பக்கமே வராதன்னு சொல்லிட்டாங்க. நீ செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பு. உனி யார் மாசமா இருக்கேன்னு போய் சொல்லி சொன்னது? ஷடோஜா, புழுக்கைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லம்மா. ஆமா, புழுக்கைக்கு இருக்க சம்பந்தம் இல்ல, மாட்டு சாணிக்கு எதுக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. நிஜமாதாம்மா, இவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தாம்மா இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தது.
புழுக்க மாசமா இருக்கான்னு சொன்னா இவ ஆட்டக்காரி ஏத்துக்கிடுவான்னு நினைச்சு சொன்னேன். ஆனா அது கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்கணும்னு யோசிச்சு கூட பாக்கலாமா? இவ மாசமா இருக்கான்னு சித்திட்ட சொன்னியே, அந்த மீன்காரி அக்காக்காரி கிட்ட போய் எதுக்கு சொன்னியே? அது நான் சொல்லலம்மா, அந்த மீன்காரி தான் சொல்லிட்டா. உங்களுக்கு வேலை இல்ல, அந்த மீன்காரிக்கு வேலை இல்ல. ஏ செனிப்பாரு, உன் மாமியாருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? சின்னத்தை தான் சொல்லிட்டாங்கக்கா. சின்னத்தையா? ஏவாவா? ஷடோஜா பிஷாண்டி எதாமா அப்படி சொல்லியா? சோ கடவுளே, மீன்காரி உங்களுக்கு பிசாண்டி, இவளுக்கு மாமியாரு, அதுவும் சின்ன மாமியாரு. சோதனை, பெருஞ்சோதனை. அந்த மீன்காரி மாசமா இருக்கான்னு போய் சொல்லியிருக்கா, திரும்ப மாசமா இல்லன்னு அவளே போய் சொல்லியிருக்கா. அவளை எல்லாம் கொண்டே யாருக்காம விட்டு வச்சிருக்கல. இதுவும் சொல்லுவா, என்ன சொல்லுவா? எக்கா அது சின்னத்தை வாய் தவறி சொல்லிட்டாங்களாம். ஓஹோ, அந்த மீன்காரிக்கு சப்பாட்டு பண்றியா? சப்பாட்டு இல்லக்கா நிஜமாதான். அவங்க வேணும்னே சொல்லணும்னு சொல்லலையா, திடீர்னு அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிட்டாங்களாம். சின்னத்தைக்கு பொய் சொல்லவே வராதாங்க்கா, அதான் டக்குன்னு உண்மையை சொல்லிட்டாங்களாம். ஓ, அந்த மீன்காரிக்கு பொய்யே சொல்ல வராது. நீ கதவுடி, எனக்கு அவளை பத்தி தெரியாது பாரு. அவ பிள்ளையும் கிள்ளி விடுவா, தொட்டிலே ஆட்டுவா. ஷடோஜா நடந்தது நடந்து போச்சுமா, இப்ப நம்மளால எதையும் மாத்த முடியாது. கொஞ்சம் சித்திக்காரி கிட்ட பேசுமா. நம்ம பிள்ளைக்கு வேற யாரு இருக்கா சொல்லு? நம்ம மட்டும் தானே இவளுக்கு ஆதரவு. கோபத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பிள்ளை கூட பேசி வாங்கி இருக்க சொல்லுமா. பாட்டி, சித்திகிட்ட யார் சொன்னாலும் கேட்க மாட்டாவ. அவியலா மனசு மாதிரி இவளை ஏத்துக்கிட்டாதான் உண்டு. நான்லாம் அவகிட்ட போய் பேச முடியாது. பாட்டி விடுங்க பாட்டி, என் கஷ்டம் என்னோடய போட்டு விடுங்க. அத்தையும் இப்ப கோச்சிட்டு போனதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதையே தான் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தேன்னா அதான் நீங்க வந்ததே கவனிக்கல. ஏக்கா உட்காருங்கக்கா. பாட்டி உட்காருங்க. குழந்தைக்கா உட்காருங்க. சரி பேர், நானும் ஓனரும் எதுக்கு வந்து தெரியுமா? அது வந்து எங்க வீட்டுல மஞ்சள் கிளி இருக்கால, அவளுக்கு பூ வைக்க ஃபங்க்ஷன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வர பூ வைக்கக்கு. அதுதான் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீனும் உன் புருஷனும் கண்டிப்பா வந்துருங்க. நானா முடிஞ்சா வாரேன்க்கா. என் புழுக்க எதுக்கு இப்படி சொல்லியா? என்ன இடமா இப்படி மூஞ்சில எருமை சாணியா அப்பட மாதிரியே திடீரியே எதுக்கு? 4 ஃபங்க்ஷனுக்கு புருஷனோட போயிட்டு வந்தாதான் உன் வீட்டுல சந்தோஷமான விசேஷம் நடக்கும். சீக்கிரமா அப்பன்னா பிள்ளை உண்டாவா? இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பிள்ளை பிறக்கும்? ஒரு புழு பூச்சி கூட தங்கிக்கிடாது. ஒழுங்கா சந்தோஷமா 4 இடத்துக்கு புருஷனும் பொண்டாட்டியும் போயிட்டு வாங்க. அதுக்கு பிறகு பாரு, நீயும் சீக்கிரமா வீட்டுல விசேஷம் வைப்பா. பாட்டி சொன்னது உண்மைதான். நல்லா எல்லா இடத்துக்கும் வந்து போய் இரு. நாங்க ஊட்டிக்கு போகும்போது எங்க கூட வந்திருந்துக்கலாம். ஒரு இடத்துக்கு போறது கிடையாது. வீட்டையே கட்டி பிடிச்சிட்டு உள்ளே படுத்துக்க. ஷடோஜா இத்தனைக்கும் நான் அன்னைக்கு புழுக்கையை கூப்பிட்டேமா, இவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. எப்படி வருவேன்? அதான் வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன நேரமா அழுங்குஞ்சியா இருக்காளே. நல்ல 4 இடத்துக்கு போய் வந்து இருந்தாதானே மனசுல சந்தோஷம் வரும். ஃபங்க்ஷனுக்காவது வந்துரு. சரிங்கக்கா. ஏ குழந்தை, வா போவோம். சரி ஓனர், வாங்க போலாம். ஏ புழுக்க, நீ படிச்ச பிள்ளை, இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்து என் நேரமா அழுதுகிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நான் அழுதுகிட்டுலாம் இல்ல பாட்டி, நான் நார்மலா தான் இருந்தேன். புருஷன் கூட ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தை வந்து இப்படி சொன்னாங்களா, அதுல இருந்தா ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. நாங்க இன்னைக்கு வெளியே போலாம், ஷாப்பிங் பண்ணலாம், சாப்பிட போலாம்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அத்தை வந்ததுனால எல்லாம் கெட்டு போச்சு. அவரும் மனசு கஷ்டப்பட்டுட்டே போயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் உன் சின்ன நொட்டதான். அவளால வந்த பிரச்சனை தான் இது. அவ மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? நீயே சொல்லு. தேவையில்லாததெல்லாம் அவ எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா? இப்ப எதுக்கு அவ அக்கா காரிக்கு போன் போடணும்? எதுக்காக இந்த விஷயத்தை இப்ப சொல்லணும்? தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு தெரியா? நான் ஏதோ உன்னையும் உங்க அம்மா கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு சின்ன பொய் சொன்னேன். அதே பொய்ய அவளும் அவ அக்கா காரிக்கிட்ட சொல்லி இப்ப பிரச்சனையை இழுத்து விடணுமா? நான் அவளை பாத்துட்டு கொண்டே ஆஞ்சிபடி ஆஞ்சி. வேண்டாம் பாட்டி, அத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்களே பாவம். ஆமா பாவம், நீ அவளை பாவம் பாவம்னு சொல்லிட்டு அவனே பாவம் ஆக்கிவிடுவா. இங்க பாடு புழுக்க, இனி இப்படி மூஞ்ச துக்கு இறக்கிட்டே உட்காந்து கிடக்காத. ஒழுங்கா எங்கேயாவது வேலைக்கு போப்பாடு. இல்லையா 2 பேரும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்புங்க. இன்னைக்கு தான் உங்க அண்ணனும் அண்ணியும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்பி இருக்காவ. அழகா உங்க 2 பேர்த்தையும் சேர்த்தே அனுப்பி இருக்கலாம். என்ன செய்ய? அம்மகாரி கோவத்துல இருக்கா. நீங்கள் வேலை எங்கேயாவது போயிட்டு வாங்க, அப்பதான் மனுஷன் நிம்மதியா இருக்கும். சரி பாட்டி. மீன்காரக்கா, என்னக்கா அந்த பிள்ளைக்கு மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்துட்டதா சொல்லியாவ?